கும்பகோணம் அருகே மும்முனை மின்சார கம்பத்தை முறித்துக் கொண்டு கடையின் உள்ளே புகுந்த டேங்கர் லாரி. ஓட்டுநர் உட்பட லாரியில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவருக்கு சொந்தமான புதிய லாரி ஒன்று மதுரையிலிருந்து புதிதாக டீசல் டேங்க் வடிவமைத்துக் கொண்டு கும்பகோணம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. டேங்கர் லாரியை கும்பகோணம் அருகே பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விவேக் என்பவர் ஓட்டி வந்தார். சாலியமங்கலம் பாபநாசம் சாலையில் லாரி வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிர்பாராத விதமாக வளத்தாமங்கலம் பகுதியில் இரும்பு கடை வைத்திருக்கும் வரதராஜன் கடையின் மும்முனை மின்சார கம்பத்தின் போஸ்டரை உடைத்துக் கொண்டு கடையின் உள்ளே புகுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் ஓட்டுநரும் லாரியின் உள்ளே பயணம் செய்த இருவரும் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மின்சார வாரிய அதிகாரிகள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். இதுகுறித்து வலங்கைமான் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் ரவுடியை வெட்டி கொன்று தலைமறைவான மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதிக்குட்பட்ட திடீர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் தேசிங் ராஜா. இவர் மீது கொலை முயற்சி, கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக திருந்தி வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது வீட்டின் தெருமுனையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த தேசிங் ராஜாவை ஆட்டோவில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்திகள் கழுத்தில் அறுத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஆம்புலன்ஸிற்காக போன் செய்ய முயற்சித்த போது பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் தேசிங் ராஜா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாவூர்சத்திரம் ரயில் நிலையத்தில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி திருநெல்வேலி ரயில் வழித்தடத்தில் உள்ளது பாவூர்சத்திரம் ரயில் நிலையம். இந்த ரயில் வழித்தடத்தில் பல்வேறு இடங்களுக்கு ரயில்கள் இயக்கப்படுவதால் பயணிகள் அதிகம் வந்து செல்வர். இந்த நிலையில் இன்று ரயில் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள பயணிகள் நிழற்குடையில் வாலிபர் தூக்கில் இறந்த நிலையில் தொங்குவதாக பயணி ஒருவர் நிலைய அதிகாரிக்கு தகவல் அளித்தார். புகாரின் பேரில் விரைந்து வந்த தென்காசி இருப்பு பாதை காவல் நிலைய அதிகாரி தலைமையிலான போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்து போன வாலிபர் பாவூர்சத்திரம் அருகே உள்ள திப்பனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவரது 25 வயதான மகன் காளிராஜா என்பதும் இவர் கட்டிட தொழிலாளி என்பதும் தெரியவந்தது. வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற இவர் பாவூர்சத்திரம் ரயில் நிலையம் முன்பு வாகனத்தை நிறுத்திவிட்டு ரயில் பயணிகள் நிழற்குடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் இளைஞர் உயிரிழப்பு தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்குடி மகளிர் காவல் நிலையம் முன்பு கர்ப்பிணி பெண் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 35 வயதான சுமதி என்பவர் காரைக்குடி மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல்லை சேர்ந்த நாராயணசாமி என்பவரை திருமணம் செய்து தான் வாழ்ந்து வந்ததாகவும் அதன் பின்பு கருத்து வேறுபாடு காரணமாக அவரிடமிருந்து பிரிந்து இரண்டாவதாக அதே திண்டுக்கல்லை சேர்ந்த சரவணன் என்பவருடன் சேர்ந்து வசித்து வந்ததாகவும் இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சமூக வலைதளம் மூலம் பழக்கமான காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் சார்பு ஆய்வாளருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் திருமணத்தை மீறிய தகாத உறவில் வாழ்ந்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் தான் தற்போது 8 மாத கர்ப்பிணியாக உள்ளதாகவும் ஆய்வாளர் தன்னை ஏற்க மறுப்பதாக குறிப்பிட்டு காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரில் காவல்துறையினர் மனு ரசீது வழங்கி விசாரித்து வரும் நிலையில் கொடுத்த புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு சுமதி அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை பெண் காவலர் ஒருவர் சமாதானம் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார். புதுக்கோட்டை மாநகராட்சியோடு முள்ளூர் ஊராட்சியை இணைக்கக்கூடாது என முள்ளூர் ஊராட்சி மக்கள் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் முள்ளூர் ஊராட்சியாக இருக்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் புதுக்கோட்டையை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அறிவித்தார். இதில் முள்ளூர், திருக்கட்டளை, திருமலை ராயர், சமுத்திரம்,